ஹாய், இது 3 நிமிஷம் வீடியோ. இது வந்து சண்டே வந்து காய் வாங்க போயிருந்தோம்ல, உழவர் சந்தைக்கு. அந்த விலாக் தான் இது. காய் எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு இந்த வாரம். நான் வந்து 1 வீக்கு தேவையான காய் மட்டும் தான் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். நாங்கள் போனதே 9:30 மணி. க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கணும்னு பரவாயில்ல, எல்லாமே இருந்துச்சு. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 1 கிலோவே 20 ரூபா தான். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து 1/4 கிலோ 20 ரூபா. உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வந்து 40 ரூபா. மிளகா எல்லாமே கொஞ்சம் 20 ரூபாய்க்கு வாங்கினாலே கொஞ்சம் அதிகமாக தான் தருவாங்க. நமக்கு வந்து போதுமானதுவாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு, நம்ம வீடியோ எடுக்கவே பயந்து பயந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே எதுக்குமா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பாங்க. இல்லைங்க, சும்மா தான் யூடியூப்லன்னா ஓகேம்மா ஓகேம்மா எடுமாங்குவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் போனதுமே என்ன வாங்கினா, வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அங்கே வாங்கிடுவேன். அப்புறம் பச்சை மிளகாய் வாங்கிடுவேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பூண்டு, இது வந்து ரொம்ப மெயின். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பழம் வாங்கிடுவோம். இப்போ ரீசெண்டாக வந்து இதுதான் கொடுத்துட்ருக்கேன் பாப்பாவுக்கு, இந்த பரங்கிக்காய். வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம என்ன தான் வகை வகையாக வந்து சமைச்சாலுமே மெயின் வந்து நமக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை 3மே போட்டால் தான் எந்த ஒரு குழம்புமே நல்லாயிருக்கும். கருவேப்பிலைலாம் வச்சிங்களேன், அது வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது குழம்புக்கு. நல்லா தான் நம்ம மனமாக சுவையாக வச்சாலுமே கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து மெயின். அப்புறம் வாழைப்பழம் தான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு நான் வந்து குறைஞ்சது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவோம். அதாவது ஒரு 1 வீக் வரும். நல்ல காயாக தான் வாங்குவோம். ஏன்னா 2 நாளே பழுத்துரும். கடை எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வாங்கலை. போய்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு இளநீ, அந்த பாட்டி வந்து எப்பொழுதுமே கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே ஒரு 3 வருஷம் ஆகுது. அப்போலேருந்து அந்த பாட்டி அங்கே விற்றுட்ருக்காங்க. ஒரு இளநீ வந்து 45 ரூபாய். அதை குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பொள்ளாச்சி இளநியாக தான் குடித்தோம். அவர் குடிக்கல. வீட்டுக்கு போகலாமான்னு இருந்தார். நாங்கள் நாள் முழுக்க வீட்டிலே அடைஞ்சிட்டு கிடக்குறோமா, எப்படா நம்மளுக்கு வெளில அழைச்சிட்டு போகணும்னு தோணும். அவர் நாள் ஃபுல்லாக வெளில சுற்றுறாரா, எப்படா நம்ம வீட்டில் போய் தூங்கலான்னு தோணும் அவருக்கும். சரி என்ன பண்ணுறது, இப்போ தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்து காய் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சு காய் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையுமே அடிச்சு வச்சுட்டு வந்து கிளாஸ் கண்டெய்னர்லாம் ஆர்டர் போட்டோன்னா நல்ல விலை வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. லைஃப்பில் வந்து எல்லா உறவுகளுமே ஒரு கொஞ்சம் வந்து விலகி தான் நிற்கணும். கிட்ட போனாலும் முட்டை பகை. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார். எதுக்கு சொல்லுவாருன்னு தெரியல. சில விஷயங்கள் வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்போம். அவங்க வந்து சரி நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த வந்து மாற்றி மாற்றி பேசினா வச்சுக்கோங்களேன், அந்த உறவுக்கு வந்து உண்மைங்கிறது அர்த்தம் இல்லாமல் போயிடும். ரொம்ப ஒரு கஷ்டமாயிட்டு. ரீசெண்டாக வந்து அப்படி தான் ஒரு நிறைய பேர் அப்படி தான் உண்மையே கிடையாது. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயம். நம்ம வேலை உண்டு, நம்ம ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது.